மகிழ்ச்சியான நாள். சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமா மூவி உலகமெங்கும் ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மேடையில அந்த லான்ச்ல பேசுறது, ஆடியோ லான்ச்ல அவர் பட்ட கஷ்டங்கள் தான் சொன்னாரு. அப்ப அவருடைய அண்ணாவை பற்றியும் சொன்னார். ரொம்ப உருக்கமா இருந்தது. ஆகவே பானு சார், நானு, மற்றவங்களா சேர்ந்து எல்லா நண்பர்களும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவரோட சினிமா பார்க்கணும் முடிவு பண்ணி ஐயா அண்ணனை வர சொல்லி அவரோட இன்னைக்கு படம் பார்த்தோம். அது ஒரே ஒரு டைலாக் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் எத்தனையோ வில்லன் நான் பார்த்துட்டேன், அந்த மாதிரி மோசமான வில்லன் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவர் படத்துல பேசுற டைலாக் எப்பயும் போற அருமையா இருந்தது. அந்த இளமை குறையாம அப்படியே இருக்காரு. சினிமாவில் கொஞ்சம் கூட ஒரு சேஞ்சஸ் தெரியல. ஒரு வயதானவர்ன்ற மாதிரி ஒரு சேஞ்சஸ் தெரியல. அப்படிப்பட்ட நடிகர். ஆகவே அமீர் கான் அங்க இருக்க பார்த்த பெரிய நடிகர்களோடு சேர்ந்து அவர் நடிச்சது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த 50 வருடங்கள் வாழ்த்துக்களும் இந்த தினம் சூப்பர் ஸ்டார் நீண்ட லைஃபோடு அவர் நடிச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. ஆகவே அவர் ஓரமா ஒதுங்கி இருந்தாலும் மக்கள் மத்தியில நீங்காத இடத்தை பெற்று ரசிகர்கள் மத்தியில மிக பெரிய இடத்தை பெற்றிருக்காங்க. நேற்று துபாயில இருந்து டிக்கெட்டை புக் பண்ணி அவருடைய தம்பின்னு சொல்ற ராதான 50 பேரோட போய் துபாயில பார்த்தாங்க. ஆகவே உலகம் எங்கும் ரசிகர்கள் இன்னும் அந்த குறையாத அன்போடு பார்க்கின்ற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். புரட்சி தலைவர் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நாம் இன்றைக்கு தினம் பார்க்க முடிகிறது. வீடு வாழ வேண்டும். முகேஷ் வாழ்க வாழ்க எல்லாம் சேர்ந்து அவரை வாழ்க்கையிலும் மிக அருமையான படம் இதனோட பார்த்ததே எனக்கு ஆரோக்கியமா நடக்கும். 5 ரூபாய்க்கு வண்டிப்பேட்டையில நான் வீட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்னாரு. அன்னைக்கு 5 ரூபாய் வண்டிப்பேட்டையில கூலி, 1 கோடி ரூபாய் கூலி இருந்த மக்கள் வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இனிய வாழ்த்துக்கள். ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಚಿಕ್ಕಂದಿನ ಈಗ ಮುಂದುವರೆದು ತುಂಬ ಕಷ್ಟಪಟ್ಟು ಎಲ್ಲ ಅನುಭವಗಳು ತಲುಪಿಸಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದರೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ ಕೂಲಿಯಲ್ಲ, ಬೇರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ ಮೊದಲು ತಿಳ್ಕೊಂಡು ಒಂದು ಅನುಭವಿಸಿ ಜನಗಳಿಗೂ ಒಂದು ಅವರು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಅವರು ಬರುವಂಥ ಸಂಬಳದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಡವರಿಗೆ ಹಂಚ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರು ಗೊತ್ತಾಗಲಿ. ಅದರಿಂದ ಎಲ್ಲರ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಅವರಿಗೆ ದೇವರು ಕಾಪಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಅಭಿಮಾನ ಪ್ರೀತಿ ನಿರಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಾಗಲಿ ತಮಿಳುನಾಡಲ್ಲಾಗಲಿ ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲದಕ್ಕೆ ಇರಬೇಕು ಅಂತ ನಾನು ಕೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಂತವ್ರು ಭಾಳ ಎಲ್ಲರನ್ನೂ ಭೇಟಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ನನಗೆ ಅವ್ರು ತುಂಬ ಸಂತೋಷ ಆಯಿತು. ಎಲ್ಲರ ಆರೋಗ್ಯ ಆಯಿಸಿಕೊಡ್ತೀನಿ. படம் முடிஞ்சே தெரியல. அதே மாதிரி கண்டினியூ பண்ணி காசு ಬಂದು ಇವತ್ತು ಮೋದಿ ಸರ್ ಅವರ ಅಣ್ಣನ ಜೊತೆ ಸಿನಿಮಾ ಬಹಳ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಆಯೋಜನೆ ಮಾಡಿಕೊಂಡಂತ ನಮ್ಮ ಹುಬ್ಳಿಯಪ್ಪನ ರಜನಿಕಾಂತ್ ಅವರ ದೊಡ್ಡ ಅಭಿಮಾನಿ ಇವರು ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಯೋಜನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ ಅವರಿಗೆ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳು.
ಮುಂದೆ ಹಲವಾರು ಒಳ್ಳೆಯ ಸಿನಿಮಾಗಳು ನಿಮ್ಮಿದ್ದಾರೆ. ಕನ್ನಡ ನಾಡಿನ ಜನತೆ ಪರವಾಗಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮಗೆ ಅಭಿನಂದನೆ